அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் வாழும் நல்லடியார்களுக்கு அவர்கள் செய்த நற்கூலியின் காரணமாக நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை பரிசாக அளிக்க இருக்கின்றான். ஜன்னத்தில் சொர்க்கத்தில் எத்தனையோ சுகபோகங்கள் நமக்காக காத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஹூரலீன் என்று சொல்லக்கூடிய கண் அழகிகளை நமக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக இதுவரை எந்த கண்களும் கண்டிராத, எந்த ஒரு ஜின்களுடைய தீண்டல்களும் எந்த ஒரு மனிதர்களுடைய தீண்டல்களும் இல்லாமல் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பரிசை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் வாழக்கூடிய நல்லடியார்களுக்கு பரிசாக அளிக்க காத்திருக்கின்றான். இந்த ஹூரலீன் அப்படின்னா என்ன? ஹூர், ஹவார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இலக்கிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய கண்ணானது, வெள்ளை விழிகளானது மிகவும் வெண்மையுடைய விழிகளாக இருக்கும் என்பதாகவும், அவர்களுடைய கருவிழி என்பது மிகவும் அடர்த்தியான ஒரு கருமையாக இருக்கக்கூடிய ஒரு கண் அழகிகள் தான் அந்த ஹவார் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய அர்த்தமாக அது இருக்கின்றது. மேலும் மற்றொரு மொழிபெயர்ப்பில், மற்றொரு விளக்கத்தில் நம்ம எப்படி அதை பார்க்கின்றோம் என்றால், பார்க்கக்கூடியவர்களை தடுமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை உடையவர்கள், கண்டால் பிரமிக்கக்கூடிய, திடுக்கிடக்கூடிய, ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு உள்ள அழகுடையவர்களாக இருக்கின்றதனால் அவர்கள் ஹூருல் ஈன் என்று மற்றும் சில இலக்கிய மொழிபெயர்ப்புகளை இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அழகான இந்த ஒரு படைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக வழங்க இருக்கின்றான். அவர்களுடைய அழகு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்களுடைய நடத்தை என்று சொல்லக்கூடிய, பொதுவாகவே ஜன்னத் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எந்த ஒரு மனித வர்க்கமாக இருக்கட்டும், அங்கே உள்ள ஜன்னத்துடைய வாசிகளானவர்கள் உலகில் நம்ம இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பொறாமைகள், பொச்சரிப்புகள், பிறர் நலம் நாடாத ஒரு எண்ணம், அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அறவே இல்லாத ஒரு வாசிகளாக தான் நம்ம சொர்க்கவாசிகளாக நாமும் இருப்போம். ஹூரலீன்களும் அப்படித்தான் இருப்பார்கள். உதாரணத்திற்கு, ஒரு பெரிய பியல், அந்த சிப்பிக்குள் இருக்கக்கூடிய முத்து எந்த அளவுக்கு ஒரு வெண்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு வெண்மையான ஒரு கூடாரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை ஹூரலீன்களோட நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அல்லாஹ் தாலா அப்படி ஒரு பேரலான ஒரு கூடாரங்களை அமைத்து நமக்கு கொடுப்பான். அதனுடைய நீளமானது 60 மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கூடாரம், அதுக்குள்ளே மற்ற ஹூரலீன்கள் இருந்தாலும் நாம் ஒரு ஹூரலீனோட பழகக்கூடிய அந்த ஒரு அந்யூன்யத்தை மற்ற ஹூரலீன்கள் பார்க்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா ஏற்பாடு செய்திருப்பான். பிற ஹூரலீன்களோடு நாம் பழகினாலும் மற்ற ஹூரலீன்கள் அதனால் ஹசதாக மாட்டார்கள் என்பதை எல்லாம் இப்னுல் கையும் அல் ஜௌசியா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒர்க்ஸ் மூலயமா, குரான் மற்றும் ஹதீஸுடைய டெரிவேட்டிவ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒர்க்ஸை நம்ம இப்னுல் கையும் ஜௌசியா என்ற கிளாசிக் இமாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு படைப்பிலிருந்து நம்ம பார்க்கின்றோம். மேலும் அந்த ஹூரலீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு எந்த ஒரு ஸ்கலிதமும் ஏற்படாத, ஒரு உடல்நல உபாதைகள் என்று சொல்லக்கூடிய எச்சில் முதற்கொண்டு மற்றும் மலஜலங்கள் இல்லாத ஒரு தூய்மையான படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த ஹூரலீன்களை அமைத்து கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு உயரிய படைப்பு அல்லாஹ் நமக்காக வழங்க இருக்கின்றான் என்று எண்ணி பார்க்கும்போது, அந்த ஹூரலீன்களை அடைவதற்காக உலகத்தில் நாம் எவ்வாறு தயாராக இருக்கின்றோம் என்று நம்மை நாம் சுயப்புட போட்டு பார்க்கக்கூடிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்திற்கு, ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில், உலக வாழ்க்கையில் எந்த ஒரு மதுவும் அனுபவிக்காத ஒருத்தவனாக இருந்தால், அல்லாஹ் தடை செய்ததற்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மதுவை தடை செய்து இருக்கின்றான் என்றால், நாளை அவனுக்கு அழகிய மதுபானங்கள் ஊட்டப்படும். தெளிவான மதுபானங்கள், தெளிவான சொர்க்கத்துடைய பானங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும். அதை போலவே எவன் ஒருவன் இந்த உலகத்தில் எந்த ஒரு காம இச்சைகளையும் அடக்கி கொண்டு, எந்த ஒரு தீய ஒரு பார்வையும் அவன் பார்க்காமல்
தன்னுடைய கண்களை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய அந்த புலன்களை ஹராமான விஷயத்தில் ஈடுபடுத்தாமல் தன்னை பாதுகாத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு சொர்க்கத்தில் ஹலாலான இந்த ஹூரலின்களுடைய தாம்பத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளெல்லாம் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்பதற்காகவும், மேலும் தற்காலிக இந்த சூழலில் இந்த மேட்ரோடம் ஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய சில மக்கள் அறியாமை காரணத்தினால் தவறாக உள்ள புரிதலின் காரணத்தினால் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு அவர்கள் சொர்க்கத்தை ஷார்ட்கட்டில் அடையலாம் என்று எண்ணி பண்ணக்கூடிய காரியங்கள், அதை பிற மதத்தவர்கள் சுட்டி காமிச்சு இவர்கள் இந்த மாதிரி உடலை தன்னைத்தானே மாய்த்து கொண்டு அவர்கள் அடைவதெல்லாம் சொர்க்கத்தில் அடையக்கூடிய 72 ஹூர்லின்களை அடைவதற்குத்தான், இந்த காமப்பசியை தீர்த்து கொள்வதற்குத்தான் என்று பல ஒரு அபத்தமான ஒரு வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதையும் வழிமுழக்கூடியவராக சில முஸ்லிம்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அல்ல. இது ஏதோ ஷார்ட்கட்டில் அடையக்கூடிய விஷயமும் அல்ல. வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தூய்மையான இறைவனுக்கு கட்டுப்பட்ட தக்வாதாரியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முழுவதும் அமைத்து வைக்கக்கூடிய ஒருத்தவனாகத்தான் இந்த சொர்க்கத்துடைய சுகபோகங்களை அனுபவிக்க இயலும், ஷார்ட்கட்டில் இல்லை. அதனால் இந்த மாதிரி எள்ளி நகையாடுவதை விட இதோடைய உள்ளர்த்தத்தை புரிந்து ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் நாம் மறுமையில் நமக்காக காத்திருக்கக்கூடிய எதையும் பால்படுத்தாமல் அடையக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நசீகத்தோடு இந்த ஹூர்லின்களுடைய ஒரு வேட்கையை, தாகத்தை நாம் அதிகரித்துக்கணும்னா அந்த அளவுக்கு நாம் அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், ஜன்னத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அதிகமாக ஆரமுடியவராக தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஜன்னத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை இருந்தால் தன்னுடைய உலக வாழ்க்கையில் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனையும் அந்த மக்கள் தெளிவாக புரிந்திருந்தால் நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாட்டத்துடன் நம்ம அனைவரையும் சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சிறு சந்தேகமும் இருக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோட இந்த ஒரு காணொளியை முடிவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.